ஹலோ गाइस, நான் உங்கள் விஎஸ் பேசுறேன். நீ நம்ம பார்க்க போற சீரிஸ் உடைய நேம் வந்து கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட்னு சொல்லக்கூடிய சீரிஸ் உடைய சீசன் 4 எபிசோட் 3 அத நீ நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விளக்கணும் ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் அப்புறம் அடுத்த வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டோங்க. அப்பதான் இந்த கதை புரியும். இந்த எபிசோட்ல இருந்தே ரொம்ப த்ரில்லிங் எல்லாமே இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிரும். அதுக்கு அடுத்த எபிசோட்ல வேற லெவலான ஒரு ஃபைட் சீன் இருக்கு. சோ அந்த சீக்வலுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கும். சோ எதிர்பார்த்தது போலயே அடுத்த எபிசோட தொடர்ச்சியா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க, நம்ம இதோட கதை போலாமா? இப்ப ஹீரோப்பும் நம்ம முதல்ல வந்து ஓசன் என்ன யோசிக்கிறான்றத நினைச்சுதான் அவனுக்கு ஏத்த மாதிரி அந்த இடத்துல முடிவு பண்ண முடியும். என்னடா சொல்ல வர இதுல? இப்ப ஓசனை பொறுத்த வரைக்கும் அவன் கண்டிப்பா அவன் சொல்ற ஆட்களுக்காக பார்ட்னர்ஷிப் போறதுக்காக காசு அதிகமா எதிர்பார்ப்பான். ஆனா இப்ப விஷயமே நம்ம எந்த அளவுக்கு ஹை நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல செலவு பண்ண போறோன்றதுதான் விஷயம். ஆனா அப்படி இருக்கிற பட்சத்துல லோவர் ரேங்கா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ கூட கட்டாயமா அவன் இந்த இடத்துல நம்ம கூட பார்ட்னர்ஷிப்போட ஜாயின் பண்ண வைப்பான். ஆமா, சரியா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இந்த பெனால்ட்டி நமக்கு மட்டும் கிடைச்சதுன்னா நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் கண்டிப்பா இதுல கூட தெலுங்குல பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. இன்னொரு பக்கம் நானே சேவும் அயன கொஞ்சம் செம்பாய், நீங்க உண்மையிலேயே வந்து அவன் நீங்க நினைக்கிற மாதிரியான விஷயங்களை தான் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கீங்க. அவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து அவன் பெருசா எதுவும் எடுத்துக்க மாட்டான். ஹீரோவும் அப்ப நான் கண்டிப்பா அவங்கள கிளாஸ்லயே வச்சு தான் ஒரு லீடர்னு சொல்லிட்டு அவங்க மேல ரூல் பண்ணதான் ஆசைப்படுவான். அவன் தான் ரூல்ஸை போடணும்னு விருப்பப்படுறதுனால பெருசா அவங்க கிட்ட இருந்து வேற எதுவும் எதிர்க்க பார்த்துக்க மாட்டான். உண்மைதான், யாருமே அந்த ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்டா பண்ண மாட்டாங்க. அவன் எதிர்த்து அப்படி பண்ணாங்கன்னா அவனுடைய நிலைமை மோசமாயிடும். ஒரு கிட்ட இதை புரிஞ்சுக்கணும். அப்ப வேற வழி இல்ல, நம்மளே இறங்கி போய் ஓசன் கிட்ட பேசினா மட்டும்தான் கண்டிப்பா இந்த இடத்துல நம்மளுக்கு தேவையான விஷயத்த முடிச்சுக்க முடியும். இப்பயே நாங்க பேசுறதுக்கு ரெடியா தான் இருக்கோன்ற மாதிரி இவன பக்கம் அவ சொல்லணும். உடனே நானா செய்வோம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் அவனுக்கு கால் பண்ணி கேட்டு சொல்றேன். அதுக்கப்புறம் கால் பண்ணி கேட்டதுல ஓசன் லைன்ல தான் இருக்கான். ஏய் என்ன நானா சே வந்துட்டாங்களா? அவங்க வந்துட்டோம்டா, நீ கொஞ்சம் நேரில் வந்து தெளிவா பேசலாம்னு பார்த்தா போன்லயே பேசுறேன். அவ்வளவு ஒன்னும் தேவையில்ல. அப்ப நீ நெகோசியேஷன் பண்ண தயாரா இல்லையா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. ஆனா நானா சேவும் யோசிக்கிறா, டே என்னடா வாய மூடு, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ட்ரை பண்றதா இருந்தேன்னா எனக்கு திரும்ப கால் பண்ணாதவை, உன்னை கொன்னுடுவேன். நீ என்ன கொல்றதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லடா. ஆனா நீ கண்டிப்பா சீனியர் ஹோரோ கிட்ட மீட் பண்ணி ஆகணும். ஒரே ஒரு தடவையாச்சு நீ தேவையில்லாத இந்த மாதிரி விஷயத்துக்காக பண்றீன்னா கண்டிப்பா எனக்கு திரும்ப கால் பண்ணாத. நான் எதிர்பார்க்கற லெவலுக்கு பாயிண்ட் அவங்களால ரெடி பண்ண முடியாது அப்படின்னு உன பக்கம் அவன் காலை கட் பண்றான். என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் மன்னிப்பு கேட்க, நீ ஏன்டி தேவையில்லாம மன்னிப்பு கேட்கறதுல? அவனை பொறுத்த வரைக்கும் இப்படியாப்பட்ட ஆளுதான்றது நமக்கு நல்லா தெரியும். பார்த்ததுக்கு நீ எங்களுக்கு உதவி தானே பண்ணிருக்க. இருந்தாலும் இந்த ஒரு நிலைமையை நாங்க விட்டு கொடுக்காம திரும்ப ட்ரை பண்ணலாம் யோசிக்கிறோம். அப்புறம் ஹீரோ தன்னுடைய ரூம்ல சமைச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அவனுடைய ஃபேக்கான கேர்ள் ஃபிரெண்ட் கால் பண்ணுவா. அதாவது ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அப்படிதான், பட் அவளை பொறுத்த வரைக்கும் அது ஒரிஜினல். அவளு கேப்பா, எதுக்குடா ரீசெண்டா நான் கால் பண்ணாலே எடுக்க மாட்டேன்? சாரிப்பா, எனக்கு மன்னிச்சிட்டு நிறைய வேலை இருந்ததுனால பார்க்க முடியல. என்னாச்சு? எதுக்கு கால் பண்ண? நான் கால் பண்ணாலே ஒரு காரியமா தானே கால் பண்ணுவேன். எந்த வேலையோ கொடுத்தாலும் சிறப்பா முடிக்கிறது என் வேலை. சோ அந்த வேலையை பண்ணி வச்சிருக்கிறதுக்கு தான் உங்ககிட்ட சொல்லலாமே கால் பண்ணேன். நீ கேட்டது போல அந்த கிளர்க்கு வந்து இந்த வருஷம் ஏப்ரல்ல அதை சோல்டு பண்ணிருக்காங்க. அது ஒன்னே ஒண்ணுதான். அதுல தெரிய வர விஷயம் என்னன்னா, ஒரு புது ஸ்டூடெண்ட் தான் அதை வாங்கியிருக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அந்த விஷயம் நடந்த பிறகு பார்த்தா இன்னொரு ஸ்டூடெண்ட் அதை பே பண்றதுக்காக அவங்க கிட்ட இருந்து வாங்கி அவங்க பண்ணிருக்காங்க. இதுல முடிவில் தெரிய வர விஷயம் என்னன்னா, அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த இடத்துல ஏமாத்தி அவங்கள பே பண்ணாம விட்டுருக்காங்க. சரி, ரெண்டு பேருமே வாங்கல. அப்படி இருக்கும்போது இன்னொரு பட்சத்துல இன்னொருத்தர் வாங்கியிருக்காங்கன்னு தெரியுதுல. அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் ஆச்சு எதுனா தெரிஞ்சுதா? இல்ல ரீஃபண்ட் ஆச்சு தெரிஞ்சுதா? இல்ல. ஆனா அவங்களுடைய உருவத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அவங்க ஒரு பொண்ணு தான் தெரிஞ்சுது. இந்த இன்ஃபர்மேஷன் உனக்கு போதுமா? இது போதும். சரி சரி, எல்லா வேலையும் சிறப்பா பண்ணி தான் இருக்க. அப்புறம் நீ உன்னுடைய படிப்பு விஷயம் எல்லாம் எப்படி போகுது? எந்தெல்லாம் நல்லா தான் போகுது. பட் இருந்தாலும் எங்க நீ தான் படிக்கிறதுக்காக வர மாட்டியா? உன் பாய் ஃப்ரெண்டு கிட்ட நீ போகல? அவனை பத்தி ஏன்னா ஞாபகப்படுத்துற நீ? ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ தானே என்னுடைய புது பாய் ஃப்ரெண்டு. அதனாலதான் உனக்கு முன்னாடி நான் கடினமா உழைக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி, அப்புறம் நீ ஆசைப்பட்டீங்கன்னா நாளைக்கு என்னுடைய ரூமுக்கு வா, ரெண்டு பேரும் சேர்ந்து படிப்போம். உண்மையாவா? நல்ல வேலை, நீ எனக்கு சொல்லி தரது பெரிய விஷயம். ஹோரோ கிட்டதுக்கு அப்புறம் கிளாஸ்ல கோயஞ்சி கிட்ட போயிட்டு, கோயஞ்சி நீ இன்னமும் உனக்கான தேவையான பார்ட்னரை சூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுல என்னப்பா கவலை? அதெல்லாம் ஒரு விஷயமும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமா இருக்காது. ஏன்னா என்னுடைய பார்ட்னர் எனக்கு ஈஸியா கிடைப்பாங்க. அப்படி கிடைக்கலனா கூட நீ கவலைப்படாத, நான் அவங்களுடைய துணை இல்லாம கூட பாஸ் ஆயிடுவேன். நீ ஆசைப்பட்ட உனக்கு சேர்த்து நாங்களே பார்ட்னரை சூஸ் பண்ணிட்டுமா? இல்ல நீ கேட்ட ஆஃபர் ரொம்ப நல்லதா இருக்கு, பட் ஆனா எனக்கு வேணாம். ஏன்டா? எனக்கு யாரு தேவை யாரு தேவைன்றது தெரியும். என் தகுதிக்கெல்லாம் ஒருத்தர் வேணும். அந்த மாதிரியான பார்ட்னர் இது வரைக்கும் நான் பார்க்கல. சரிதான். அதுக்கப்புறம் தலைவாந்தரத்தை விட்டு சிரிச்சுக்கிட்டே கிளம்பிடுவான். ஆனா ஓரோ கிட்ட மட்டும் இவன் ஏதோ ஒரு விஷயத்துல என்னமோ தில்லுமுள்ளு பண்றான்ற மாதிரி மட்டும் தெரியுது. திரும்பவும் லைப்ரரிக்கு வர நானே செப்போம், என்ன மன்னிச்சிருங்க உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு. ஏன் என்னாச்சு? நான் இதுக்கு ஓசனை கூட்டணும் வரலாம்னு நினைச்சேன் நெகோசியேஷன் பேசுறதுக்கு. அது ஒர்க் ஆகலாம் தான் தெரிஞ்சு போடுச்சு. பார்க்கும் போதே தெரியுது. வேற வழி இல்ல, ஃபோர்ஸ்ஃபுல்லா அவனை கட்டாயப்படுத்தி நம்ம மீட்டிங் போட வச்சு அந்த இடத்துல அவனை வர வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அதுக்கு திடீர்னு பார்த்தா நானே செப்போம், நீங்க நான் சொல்ற ப்ரொபோசலை மட்டும் கொஞ்சம் ஏத்து நடந்துக்கிறீங்களா? நான் ஓசன் கிட்ட
எப்படியாச்சும் வந்து நிறைய விஷயங்களை சொல்லி புரிய வச்சு உங்களை மீட் பண்றதுக்கு வைக்கிறதுக்கான வாய்ப்பை வாங்கி கொடுக்குறேன். நீங்க அதுக்கப்புறமா அவங்ககிட்ட வந்து பேரம் பேசுங்களா. அது ஒரு வழி இருக்கு. இன்னொரு வழி, நீங்க என்ன டி கிளாஸோடைய லீடர் ஆக்கணும். உண்மையாவா? உன்னுடைய கிளாஸுக்கான லீடரா உன்னை மாத்திட்டுனா உனக்கு எதிராக ஓசன் மாறிடுவானே, ரொம்ப கடுப்பாயிடுவானே. உனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா அவன் உன்னை கொலை பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எனக்கு பரவாயில்ல, எனக்கு இந்த விஷயத்துல தோத்து போகிறதுக்கு ஆசையே இல்லை. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அதே மாதிரி சீனியர் ஹோரோ கிட்ட கொடுக்கக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பயன்படுத்திப்பேன். உனக்கும் ஓசோனுக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு நட்பு வந்து பிரிஞ்சு அதுக்கப்புறம் அவன் உனக்கு எனிமி ஆயிடுவான். அப்புறம் உன்னுடைய கிளாஸ் ரெண்டா பிரிஞ்சிடும். எந்த ஒரு விஷயத்தினால என்னால அலோவ் பண்ண முடியாது. அதுதான் உண்மை. ஆனா எனக்கு புரியுது, உன்னுடைய கிளாஸ் திரும்ப பழைய நிலைமைக்கு மாறணும்னு நீ ஆசைப்படுற. ஓசோனுடைய கையில இருக்கிறதுனால ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குன்னு தெரியுது. நீ ஆசைப்பட்டா முதல் வாய்ப்பைய கூட நாங்க உனக்காக உதவி பண்ண ஆசைப்படுறோம். அவனுடைய மைண்ட்ல நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஆனா அது ரிஸ்கான ஒரு கேம்பிளிங் ஆடுற மாதிரி நாங்க எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டா தான் இருக்கும். நம்ம எல்லாரும் இதுல ஒண்ணா சேர்ந்து வேலை செஞ்சா மட்டும்தான் கண்டிப்பா அவனை மாத்த முடியும். ஆனா அவன் அதுக்கப்புறம் உங்ககிட்ட ரொம்ப மோசமா நடந்து போனே. பரவாயில்லையா, எதுவா இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன், நீ கவலைப்படாத. நீ இவ்வளவு பெரிய விஷயம் பண்றது பெரிய விஷயம். சரி, ஓகே, பெஸ்ட் ஆப்ஷனே ஃபர்ஸ்ட் தான். நம்ம அதையே சூஸ் பண்றோம். அவங்க கிட்ட போயிட்டு பேரம் பேசுவோம். என்கிட்ட விட்டுருங்க, நான் எப்படியாச்சும் அந்த விஷயத்தை அரேஞ்ச் பண்றேன். அப்புறமா நான் உங்களுக்கு நாளைக்கு ஆஃப்டர்நூன் சண்டேல உங்களுக்கு கால் பண்றேன். அந்த நான் சொல்ற இடத்துக்கு வந்துருங்க. சரி, நான் உன்னை நம்புறேன். சரி, உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன்ற மாதிரி அவ சொல்ல, திடீர்னு ஹோரோ கிட்ட கால் வரேன். சரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன். என்னாச்சுன்னு ஹீரோ கேட்க, வேற என்ன, ஸ்டடி குரூப்பை சேர்ந்த ஆட்கள் தான், எனக்கு ரெஸ்டே இல்லை, அவங்க எப்படியாச்சும் படிக்க வச்சு பாஸ் பண்ண வைக்கணும், அப்பதான் நம்ம கிளாஸ் முன்னேறும் அப்படின்னு அவன் கிளம்பின பிறகு இன்னொரு பக்கம் நானா செவ்வும் சீனியர் ஹோரோ கிட்ட ரொம்ப கடினமா உழைக்கிறாங்களே, ரொம்ப பிஸியான ஆளோ. அவ எப்பவுமே இப்படிதான் கிளாஸே வழி நடத்துறாள். அப்படிதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவளுக்கு. ஹோரோ கிட்ட சீனியர் தான் கிளாஸ் லீடரா. ஆனா நான் இங்க கேட்க வரதே, நீ எந்த மாதிரியான ஆள் சீனியர் அயனகோஜி? நான் நம்புறதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா நீ ஒரு ஈவில். ஆனா மத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடி நீ ஹியூமன் பீயிங்கா வளர்ந்துட்டு இருக்க. என்ன சொல்ல வர நீ? எனக்கு புரியலையே. அதுக்கு காரணம் இருக்கு. ஹீரோவை யோசிக்கிறான். இவ என்ன அப்சர்வ் பண்றதை வச்சே பார்க்கும்போது கண்டிப்பா இவ ஒயிட் ரூம்ல இருந்து வந்தவளா தான் இருக்கணும். இருந்தாலும் இவ சுப்பீரியரா இருக்கா. கூடவே ஒரு மிகப்பெரிய மோசமான ஆளையே கன்வின்ஸ் பண்ண வைக்கிறான். ஆனாலும் எனக்கு வேற ஒரு வகையிலையும் வேற ஒருத்தி மேல சந்தேகமா தான் இருக்கு. இவ ஒயிட் ரூம் பத்தின எந்த விதமான விஷயத்தையும் சின்னதா கூட வெளிப்படுத்தல. ஆனா இவ மேல மட்டும் எதுக்கு அந்த மாதிரியான ஃபீலிங் எனக்கு தோணுது. உடனே அவ்வளவு ஏஞ்சி, என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லவே மறந்துட்டேன். சரி, ஓகே சீனியர், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இரு. நானே, உனக்கு ப்ரொடக்ஷன் பாயிண்ட்ஸ் பத்தி தெரியுமா? இல்லையே, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அதை நான் கேள்விப்படுறேன். ஓஹோ, இந்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ப்ரொடக்ஷன் பாயிண்ட்ஸ் வந்து நீ வெளியே போகாம தடுக்கிறதுக்காக இந்த இடத்துல அதை பயன்படுத்திக்கலாம். ஏன் இதை இப்ப என்கிட்ட சொல்றீங்க? ஏன்னா நான் நினைக்கிறேன் நீ கண்டிப்பா எங்களை கோஆபரேட் பண்ணுவேன்னு திரும்ப வந்தினா, அதுக்காக தான் இந்த ஒரு ரகசியத்தை சொல்றேன். நீங்க சொன்னதுக்கு நன்றி, கண்டிப்பா நான் கோஆபரேட் பண்றேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவோட ஆள் அந்தத்துக்கு வருவா. அவ வந்த உடனே, நான் வரது இங்க நிறைய பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன்ப்பா, கண்ணு பொறுக்கல. சரி சரி, ரொம்ப பேசாதவா, ஆரம்பிப்போம். ஏன்னா அதுக்குள்ளேயே பாருகிற, நீ எனக்கு பண்ண வேண்டிய வேலையெல்லாம் சிறப்பா பாக்குற. சரி, பட் இருந்தாலும் கிளாஸ்ல பொறுத்த வரைக்கும் நீ வைக்கக்கூடிய டெஸ்ட்ல பாஸ் ஆகணும்னா அதுக்கு நல்லா படிக்கணும். சோ வளவலன்னு பேசதை விட்டுட்டு வந்த வேலையை ஆரம்பி. சரிதான், என்ன சொல்றிய? உன்னுடைய ரேங்க் கூட சி தானே இருக்கு எபிலிட்டி. ஆனா என்னை விட நீ பெட்டரா இருக்கிற உனக்கே ஏன் இவ்வளவு வருது? நீயும் இவ்வளவு கம்மியா இருக்கிறதுலாம் வாய்ப்பே இல்லையே. அதுல என்ன பிரச்சனை உனக்கு? நீ எதுக்கிட்ட தேவையில்லாம உன்னுடைய ஸ்கில் எல்லாம் இப்படி மறைச்சு வச்சுட்டு இருக்க? என்ன நினைச்சா ஏ பிளஸுக்கு மேலேயே வாங்குற ஆளாச்சு நீ. எனக்கு அப்படி ஒன்னும் இருக்கணும்னு ஆசை இல்லை. அப்போ உனக்கு தெரியும் கண்டிப்பா எவ்வளவு பாயிண்ட்ஸ் எப்படி எல்லாம் எடுக்கணும்னு வழியெல்லாம். எனக்கு 400 பாயிண்ட்ஸ் எடுத்தா போதும். இது வெறும் 400? அது போதும். சரி, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை இதுக்கப்புறம் புரிஞ்சுக்கோ, அப்பதான் உன்னால எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். அவன் பக்கம் கடுப்பாயிட்டான். ஏய், அங்கெல்லாம் உட்காந்து சொல்லாது, என் பக்கத்துல வந்து சொல்லி விடுறான் அப்படின்னு வைக்கப்பட்டுன்னு கேட்கறான். ஹீரோ அதுக்கப்புறம் அவளுக்கு சொல்லி கொடுக்க அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டு அதை கவனிச்சிட்டு இருக்கா. ஏதோ பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு மறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டயர்ட்ல அவ என்ன இது இப்படி இது. அந்த டைம் பெட்ல ஒரு விஷயத்த கவனிப்பா. என்ன இது முடியா? அதுவும் ரோஸ் கலர் டை அடிச்ச லாங் ஹேர் முடி. இது ஏதோ ஒரு பொண்ணோட இது. இந்த முடி இங்கடா பண்ணுது? என்ன கேட்டா, உன் ரூம்ல இருந்தா ஒண்ணுதான்டா கேட்பேன். எந்த பொண்ணுடா இப்போ ரீசெண்டா வந்துட்டு போன இந்த ரூமுக்கு? அப்பதான் 7 வரும். பார்த்தா அவளே வந்துட்டா. ஓ, இவள்து தான் அந்த ரெட் ஹேரா? யார் இது அப்படின்னு அவன் போய் கேட்க, இது சீனியர் அயனகோஜியோடைய ரூம் தானே. என்ன ஒரு பொண்ணுடைய வாய்ஸ் கேக்குது. நான் உள்ள வரலாமா சீனியர் அயனகோஜி? என்ன மன்னிச்சிடு, நான் தான். இப்ப என்ன வேணும் உனக்கு? யாரோ ஒருத்தவங்க ரூம்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால நான் போயிட்டு அப்புறமா வரட்டுமா? அவங்க போயிட்டு போயிருக்கேன். ஆனா உடனே உள்ளுக்குள்ள இருக்க அவ பார்த்தா உள்ள வர சொல்ல. பரவாயில்ல, சரி நீ உள்ள வா. அதுக்கப்புறம் உள்ள வந்த உடனே, ஹலோ, நான் தான் இச்சிகாவா, அமேசாவா. ஹாய், என்ன வேணும் உனக்கு? நீங்க என்னுடைய சீனியரா? உங்க பேர் தெரிஞ்சுக்கணும், அது கூப்பதுக்கு வசதியா இருக்கும். என்ன பேரு? என் பேரு காரேசாவா. ஓ, சீனியர் காரேசாவா, சூப்பரா இருக்கு பேரு. உண்மையில சொல்றேன், உங்களை பார்க்கும் போது தெரியுது கண்டிப்பா நீங்க தான் சீனியர் அயனகோஜியோடைய கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும். உனக்கு என்ன அந்த கதலா தேவலாதிரி? உனக்கும் இவனுக்குமான ரிலேஷன்ஷிப் என்னன்றத ஃபர்ஸ்ட் சொல்லு. ஆனா முதல்ல நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அப்புறம் அயனகோஜி செம்பை, உங்க ரூம்ல அன்னைக்கு நான் ஒரு விஷயத்த தெரியாதவங்க விட்டு போயிட்டேன். அது என்னுடைய ஹேர் டை தான். அத இந்த இடத்துல தேடலாம் தான் திரும்ப வந்தேன். என்னது? ஆமா, லாஸ்ட் டைம் இவரை பார்க்க வந்த இடத்துல வந்து இவருடைய ரூம்ல நான் அதை விட்டு போயிட்டேன். அதை தேட தான் வந்து திரும்ப. அவ உன பக்கம் க்ளோஸ் அப்ல தேட அவங்க 2 பேரும் இருக்கிற கோலத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுரா என்ன 2 பேரும் குஜலா தெரிவி போல. நான் தான் வந்து கேட்டுட்டேனோ சீனியர். நீ மென்டல் மாதிரி பேசறது நிறுத்து, நானே தேடிக்கிறேன். கரேசாவும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எதுக்குடி நீங்க வந்த? அதுவா ஒண்ணும் இல்ல, அயனகோஜி செம்பாயை வச்சு எனக்கு பர்சனல் குக்கிங் ஆரம்பிச்சேன். என்னடி இந்த மாதிரி நான் பதில் சொல்றேன், எதுக்கடி அதை பண்ண? அதுக்கு ஹீரோவும் இவ சூடோடைய பார்ட்னரா மாத்ததுக்காக ஓரோ கிட்ட தான் என்ன அவனுக்கு பதிலா சமைச்சு
சமைச்சு கொடுக்க சொல்லி அவளுடைய விருப்பப்படுற ஃபுட் என்னவோ அதை சமைச்சு கொடுக்கறதுக்காக அன்னைக்கு வர வச்சேன். சூடோடைய பார்ட்னரா மாறதுக்காக நீ ஏன்டா இதெல்லாம் சமைச்சு கொடுக்குற பைத்தியக்காரா? அவ உன்ன பக்கம் இதெல்லாம் கேட்கறதுல அவங்க 2 பேரும் கண்டுக்காம திரும்ப அவங்க வேலையை பார்க்க திடீர்னு பார்த்தா அவன் சரிப்பா நான் போய் கிச்சன்ல எதனா வச்சுக்கிறானு செக் பண்ணிட்டு வரேன். ஹீரோவும் சரி ஓகே ஓகேன்ற மாதிரி அவளை பார்த்துட்டு திரும்புவான். கடைசாவா ஹீரோ கிட்ட ஜெலஸ்ல கேட்பாட்டு என்னடா தேவலாமலாம் இவளை வர வச்சிட்டு இருக்கேன் இந்த இடத்துல என்னடா இங்க நடக்குது? ஏய் ரொம்ப பொறாமப்படாதடி, அன்னைக்கு இவளை வெறும் சாப்பிடுறதுக்காக மட்டும் தான் இடத்துக்கு வர வச்சேன், மிச்சப்படி வேற எதுவும் இல்ல. அவ கத்த ஹீரோ உன பக்கம் அதை சமாளிக்க இருந்தாலும் பார்த்த ஒரு கட்டத்துல அவளே என்னுடைய ஹேர் பேண்ட் அந்த இடத்துல கிடைச்சிச்சுப்பா அப்படின்ற மாதிரி எடுத்து வந்து காமிப்பா. என்ன மன்னிச்சிருங்க, நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்த நேரத்துல நான் கூறிக்கிட்டதுக்கு இதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சரி நான் கிளம்புறேன். ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அயனோகஜி சென்பாய் உங்களுடைய கேர்ள் ஃபிரெண்ட் ரொம்ப கியூட்டா தான் இருக்கிறா. கவலைப்படாதீங்க, அடுத்த முறை எனக்கு தேவையான இன்னொரு சாப்பாடை நான் சமைக்க சொல்றேன் உங்களுக்கு, நீங்க சமைச்சு கொடுங்க. நம்ம தனியா சாப்பிட வேணாம், அவங்க கேர்ள் ஃபிரெண்டையும் கூப்பிடுங்க, கிளம்புற 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவள் கிளம்ப. கரோஜாவா கடுப்பா வரா. என்ன அயனோகஜி சென்பாய் உங்க கியூட்டான ஜூனியர் பொண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல, உங்களெல்லாம் திருத்த முடியாதடி அப்படின்ற மாதிரி ஹீரோ திரும்பிக்கிறான். ஹீரோ அதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ண வந்த இடத்துல அவங்க பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 105 பார்ட்னர்ஷிப் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 70% கிட்ட பூர்த்தி ஆயிட்டாங்க. இன்னும் 30% கிட்ட தான் மிச்சம் இருக்காங்க. ஆனா கண்டிப்பா ரிமைனிங் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ல எனக்கு பார்ட்னரா வரக்கூடிய ஒயிட் ரூம் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா. ஸோ பாசிபிலிட்டி ரொம்ப ஹையா இருக்கு. அந்த டைம் பார்த்தா சகயானாக்கி வந்துருவா. அயனோகஜி நீங்களாம் வரமாட்டீங்க, என்ன பண்ற? சகயானாக்கி நீ என்ன பண்ற? எனக்கு தெரிஞ்சு நீ புது ஸ்டூடெண்ட்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் போட தான் இடத்துல ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்க போல. இல்ல ஜஸ்ட் நான் ஓர கிட்டக்கு கண்டுபிடிக்க உதவி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா சூடோக்கு பார்ட்னர்ஸ் எல்லாம் கிடைக்கிறது இல்ல, அதனால. ஓஹோ எல்லாமே நீயா தான் பண்றியா? என்ன சொல்ல வர நீ? நான் எதிர்பார்க்கிற விஷயம் என்னடா உனக்கு நல்லாவே தெரியும், ஒயிட் ரூம் தான். நீ இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போறதுக்காக கண்டிப்பா ஒயிட் ரூம் சேர்ந்த ஏதோ ஒரு ஆளை திரும்பியும் இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த அனுப்பப்பட்ட ஸ்டூடெண்ட் கண்டிப்பா உன்னை அசாசினேஷன் பண்றதுக்காக வருவான். நீ அதை பத்தி கவலைப்படாத சகையனாக்கி. இல்ல இருந்தாலும் வான் பண்ண வேண்டியது என் கடமை. எதுவா இருந்தாலும் நானே சமாளிச்சுக்கிறேன். பெருசா நான் எதுவும் பிளான் பண்ணல, பட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் தயார் தான். அப்படியா? ஏன்டா நீ இன்னும் உனக்கான பார்ட்னரை சூஸ் பண்ணல? நீ ஆசைப்பட்டா நான் வேணா என்னுடைய அசிஸ்டண்டா இருக்கிற ஒருத்தங்களை வந்து உனக்கு பார்ட்னரா சூஸ் பண்ணிட்டா அந்த ஆஃபர் நீ ஏத்துக்குவியா? நீ ரொம்ப என் மேல ஆசைப்படுறன்னு தெரியுது, பட் இருந்தாலும் எனக்கு வேணாம். நீ என்னுடைய ஆஃபரை ஏத்துக்கலாம், என்ன நம்புறது இல்லையா? உன்னை நம்புறது இல்லைன்னு கிடையாது, பட் இருந்தாலும் உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எது வரதாலும் நானே முடிவு பண்ணி என் கூட பார்ட்னரா ஜாயின் பண்ண வச்சுக்கிறேன். சரி ஓகே அயனாகோஜி, எனக்கு நல்லாவே புரியுது நீ சொல்றது. இந்த பேட்டில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே உனக்காக தான் இங்க நடந்துட்டு இருக்கேன். நான் ஜஸ்ட் இந்த இடத்துல வெளியில நின்று பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய சவாலில் நீ எப்படி திறக்க போறேன்னு நான் பார்க்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்ப. அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோவை இந்த இடத்துக்கு பார்ட்னர்ஷிப்பை சேர்றதுக்காக வர வச்ச ஆளுங்களும் அங்க வந்துருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசலாமா? நீங்க தான் அயனாகோஜியா? இதுல அந்த பையன் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். நான் தான் கிளாஸ் C1 சேர்ந்த யூட்டோமியா, இவர் தான் சுபாக்கி. நாங்க பார்ட்னர்ஷிப் உங்க கூட போறதுக்காக பேசலாம்னு ஆசைப்படுறோம். நாங்க இப்ப ஸ்ட்ரெயிட்டாவே உங்ககிட்ட பாயிண்ட்டுக்கு வரோம். அந்த பொண்ணு இடையில எங்க பாருங்க, எங்களுக்கு ஒன்றும் நீங்க ஃபேவரா இருக்கணும்ன்றதுக்காக நான் உங்ககிட்ட வந்து எந்த ஒரு ரீசனுக்காகவும் பார்ட்னர்ஷிப்பை போறதுக்காக நாங்க வரல. அப்படி பண்றது எனக்கு பெருசா பிடிக்காது. நீங்க ஆசைப்பட்டு நான் கோவப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் கேட்க மாட்டேன், பட் இருந்தாலும் கேட்கலாம்ல? கேளுங்க. இப்ப நீங்க என்கிட்ட இந்த மாதிரி கேட்கற மாதிரி இன்னும் இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் கிட்ட கேட்டிருக்கீங்க? எங்களை மன்னிச்சிருங்க. ஆக்சுவலி வந்து நீங்க தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் பர்சன். எதுக்கு நீங்க என்ன ஃபர்ஸ்ட் சாய்ஸா எடுத்தீங்க? ஜஸ்ட் ஒரு கோஇன்சிடென்ட்லாம் கிடையாது, ரீசனா தான். நாங்க அப்பர் கிளாஸ் மேனை வந்து அதாவது கிளாஸ் A அப்படி இல்லைன்னா கிளாஸ் C அப்ரோச் பண்ணோம். அவங்க வச்ச பிரைவேட் பாயிண்ட்ஸ் தான் ரொம்பவும் அதிகமா இருந்துச்சு. நினைச்சேன் அதே நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். ஹீரோவும் இப்போதைக்கு எனக்கு கரண்ட்ல எந்த விதமான பார்ட்னரும் இல்லை, ஆனா நான் ஒரு பொட்டன்ஷியலான கேண்டிடேட்டா இருப்பேன். அப்பனா இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்னா வேலை பார்ப்போம். நீங்க அதை ஒத்துக்கிறீங்க தானே? சரி ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அவளும் எனக்கு மட்டும் உதவி பண்ணலாம் ஆசை இல்லப்பா, நான் கூட இருப்பேன் அவ்வளவுதான். ஆமா அவ சொல்றது உண்மைதான். சரி இருந்தாலும் எங்களுடைய இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம். இதுல எங்களுடைய கான்டாக்ட் டீடைல் இருக்கு. கண்டிப்பா நான் சுயநலவாதியா இருக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. திரும்ப உங்களை கான்டாக்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவங்க மறைவாவே அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க அமைதியா. ஹீரோவை யோசிக்கிறான். சாக்குரோகோ சுபாக்கி அண்ட் ரீகோ யூட்டோமியா இந்த பேர்களை கட்டாயமா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ வெளியே போன சீசனுக்கு முந்தின சீசன், அதாவது 2வது சீசன்லயே வந்து நம்ம ஹீரோவோடைய அந்த ரன்னிங் எபிலிட்டியை பார்த்துட்டு என்ன கட்டுமத்தகிறா இவனை தான் நம்ம ஜோடியா சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ப்ரப்போஸ் பண்ண அந்த பொண்ணு பார்த்தா நம்ம காரஜாவை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம் தானே காரஜாவா? பேச பிரச்சனை இல்லை. என்ன பேசணும்? நீங்க எதுக்காக ஹீரோட்டா கிட்ட பிரேக்கப் பண்ணீங்க? ஏன்டி இது தாண்டி ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. நீங்க சொன்னீங்க, ஆனா இருந்தாலும் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இப்போ நீங்க வேற ஒரு டிஃபரெண்டான கோல் மைண்ட்ல செட் பண்ணதுனால தான் நான் அவனை பிரேக்கப் பண்ணீங்க. ஏன்டி இப்பெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க? எனக்கு புரியுதுடி, நீ கண்டிப்பா அயனோகஜி டேட் பண்ணிருக்க தானே? காரஜாவா உண்மையை சொல்லு, அதுக்காக தான் நான் அவங்க கூட பிரேக்கப் பண்ணேன். இதெல்லாம் நீ எங்க தெரிஞ்சுட்டு வந்து இப்படி பேசிட்டு இருக்க? அயனோகஜி கூட நீ ரொம்ப க்ளோஸா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் உங்ககிட்ட கேட்டல, நான் உங்க கூட க்ளோஸ் ஆகிறதுக்காக நீ எனக்கு உதவி பண்ணுவேன். ஆனா நீ எனக்கு உதவி பண்றதை விட்டுட்டு உண்மையிலேயே உனக்கு தான் அவனை முதல்ல பிடிச்சிருக்கனால நீ அவங்க கூட க்ளோஸ் ஆக மாறிட. இல்ல நீ பொறுமையா இரு. நீங்க ஏன் இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அப்படி சொல்லியிருந்தா நீங்க என்னுடைய ஃப்ரெண்டுன்ற முறையில் நான் அந்த விஷயத்தை கை விட்டுருப்பேன் அப்படின்னு ஹீரோ உன்னோட பக்கம் அவளை அப்ரோச் பண்ணதை ரிஃப்யூஸ் பண்ணதுனால அவ வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்கிறதுல என்னோட பக்கம் காரஜாவை புரிஞ்சுக்கிற மன வருத்தத்துல இருக்கானு. நீ சொல்றது உண்மைதான் சாட்டும். நான் அயனோகஜியை டேட் பண்ணிருக்கேன். நீ அவனை பேர் வச்சு கூப்பிடல? ஆமா, இது ஆரம்பிச்சது எல்லாமே ஸ்பிரிங் பிரேக்ல தான். இதே நீங்க நான் உங்க பார்த்தப்பவே இதெல்லாம் சொல்லிருக்கலாம்ல என்கிட்ட, ஆனா ஏன் நீங்க சொல்லல? எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் நீ அப்ப நோட்டீஸ் பண்ணிருப்பேன்னு நினைச்சேன். அப்படியா? சரி ஓகே. அப்ப நீ என் மேல கோவமா இருக்கே? இப்போ கோவமா தான் இருக்கேன், பட் இருந்தாலும் என்ன பண்றது, எல்லாமே மாறிடுச்சு. அயனோகஜி என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான். இந்த ஒரு வகையில நான் உன் மேல கோவப்பட்டு எதுவும் பண்ண போறது இல்லை. இருந்தாலும் எனக்கு ரொம்ப
வருத்தமா இருக்கு உண்மையில அப்படின்ற மாதிரி பலாருன்னு அறைவா. கண்டிப்பா இது என் மனசார ஏத்துக்கோங்க கரோஜாபா, இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு. இதை புரிஞ்சுக்கின மன வருத்தத்துல இருக்க, அடிச்சாலும் தப்பு இல்லைன்ற மாதிரி கரோஜாபா உனக்கு வேணும்னா திரும்பவும் அடி பரவாயில்ல, இல்ல அது ஏற்கனவே வலி கொண்டது எனக்கு தெரியும், நான் அடிக்க மாட்டேன், எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணியிருந்தா இன்னும் மனசு நார்மலா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் சிரிச்சு பேசி திரும்பவும் பழைய மாதிரி நண்பர்களாவே மாறிடுறாங்க. கரோஜாவும் நீ வருத்தப்படுறது எனக்கு புரியுது, என்ன ரொம்பவும் மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு கண்கலங்கி ஹக் பண்ணி அவ கூட ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுல அவளுமே ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் இப்ப சண்டேவோடைய நைட்ல இவங்க 3 பேருமா கிளம்பி இப்போ ஓசனை பார்க்க கிளம்பும் போது ஹீரோவும் இந்த நைட் டைம்ல எதுக்கு அவன் தேவையில்லாம நெகோசியேஷன் வைக்க அங்க வர சொன்னு தெரியல. வெளியில அவன் வந்து பார்த்தா அங்க சூட இருப்பான். சூடவும் வாடா வாடா. ஹீரோ கேட்பான் உன்னுடைய ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, டெஸ்ட்டுக்கு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, சுசுனே தான் நல்லா சொல்லி கொடுத்துட்டு இருக்கா, ஒரு 250 பாயிண்ட்ஸ் ஆட்டு இந்த முறை வேணும்னு ஆசைப்படுறேன், நீ படிக்கிறது ரொம்பவும் என்ஜாய் பண்ற ஆரம்பிச்ச போல, அது அவ்வளோலாம் சொல்ல முடியாது, ஆனாலும் சுசுனே தான் எனக்கு அதிகப்படியான மோட்டிவேஷன் பண்ணதுனால நான் படிப்பு மேல ஆர்வத்தை காட்ட ஆரம்பிச்சேன். அயனகோஜி நான் இப்ப போயிட்டு சுசுனே கிட்ட நான் அவளை விரும்புற விஷயத்த சொல்லணும்னா கண்டிப்பா அவளை அதுக்கு எஸ் சொல்வாளா, கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லுவான். அப்படியா, சுசுனேவை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், ஆனா அவ சொல்லாததுக்கான காரணமும் தெரியும், ஏன்னா ஆரம்பத்துல இருந்து என்னால நிறைய விதமான பிரச்சனைகள் கிளாஸ்ல வந்திருக்கு, சோ என்ன மாதிரியான ஒரு ஒருத்தன ஆளாலாம் கண்டிப்பா அவளுக்கு பிடிக்காது, ஆனா நான் நினைக்கிற விஷயம் அவளை எப்படியாச்சும் மனசு வர வச்சு என்ன பிடிக்க வைக்கணுன்றதுக்காக நான் நிறைய விஷயத்த மாத்தணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அடுத்த 2 வருஷத்துக்குள்ள நான் என்னுடைய ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணனா கண்டிப்பா அவளுக்கு அப்போ வச்சு என்ன பிடிக்கும்ல, என்னுடைய வீக்னஸ் எல்லாம் அப்படி என்னுடைய பலமா மாத்த போறேன், என்னுடைய கிரேட்ஸ் எல்லாமே அதிகப்படுத்த போறேன், நான் கண்டிப்பா கிளாஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்ல. ஹீரோ ஒரு அட்வைஸ் கொடுக்குறான், நீ பண்ண வேண்டியது எல்லாமே உன்னுடைய கிளாஸுக்காகவும் அதே மாதிரி நீ படிக்க வேண்டிய உன்னுடைய ஸ்டடீஸ்லயும் வெறுப்ப காட்டாம அவ சொல்றது போலியே எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா பண்ணினா கண்டிப்பா அவளை உன்னை நோட்டீஸ் பண்ணுவா, ஆட்டோமேட்டிக்கா அவளுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். ஆமாண்டா உண்மைதான், பட் இருந்தாலும் எந்த ஒரு வகையிலையும் அவன் மனசுக்கு அவ்வளவு மாதிரியான விஷயத்த நான் பண்ணவே மாட்டேன். இவங்க பேசினாலே அங்க வருவா அவரோ கிட்டவும். அப்புறம் இவங்க வந்த உடனே பார்த்தா ஓசனை பார்க்கறதுக்காக அங்க போக அவன் பார்த்தா ஒரு பாருக்கு தான் இவங்களை வர வச்சிருக்கான். கண்டிப்பா அவன் ஒத்துப்பான்னு நினைக்கிறீங்க, வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா எதிர்பார்த்தது போலயே நானே செய்வோம் அங்க வர ஓசனும் வருவான். நகரி அப்படின்னு வந்துட்டு இவங்க எல்லாரும் திமுறா பாக்குறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சி நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகான் ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்த வீடியோ நம்ம நோட்டீஸ் பண்றோம். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.